நம்ம சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பார்த்துருக்கோம். லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டியர் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்களும் சொல்ல மாட்டேன். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது இதில் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஜி பிரகாஷ் சார், ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்க கூட ரோஹிணி, காளி வெங்கட், தலைவாஸ் விஜய் மற்றும் பல ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2.5 மணி நேரம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. சரி, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு வந்து கொரட்டை வர்ற ஒரு நோய் இருக்குது. அதனாலேயே இவங்களுக்கு பார்க்குற நிறைய மாப்பிள்ளை வந்து தட்டி கழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு சைடு நம்ம காளி வெங்கட்டும், ரோஹிணி, நம்ம ஜி பிரகாஷ் மற்றும் ஜீவ் பிரகாஷ் அண்ணி, இவங்களும் ஒரு குடும்பம். அவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குற ஒரு அலைன்ஸில் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் நம்ம ஹீரோ ஜீவிக்குமே கல்யாணம் ஆகுது. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொரட்டை வர ஒரு நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. பட் இருந்தாலுமே நம்ம ஜீவி வந்து ஒரு சேனலில் நியூஸ் ரீடராக இருக்கார். பட் நியூஸ் ரீடர் அப்படிங்கிறப்போ அவர் நல்லா தூங்கணும், அங்கே வந்து நல்லா பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இதனால் இந்த கொரட்டை வர்ற நோயால் அவர் தினம் தூங்காமல் அவர் நியூஸ் ரீடராக ஒரு கனவோடு இருக்கும்போது அது மொத்தமாக மண்ணாகி போகுது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்க தான் பெட்ரு அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டில் ஜீவி கேஸ் போடுறாரு. நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. கிட்டத்தட்ட இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம மணிகண்டன் சாரோட குட் நைட் படம் கண்டிப்பாக நம்பத்துக்கு வரும். ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட நல்லா தோணிக்கலாம். பட் அது எவ்வளோ ஒரு நல்ல படம். அந்த படத்தை போய் இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறீங்களா? இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒளிப்பதிவாகட்டும், நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட நடிப்பாகட்டும் எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. எல்லாரும் நல்லா தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாக அந்த படத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆன வரைக்குமே இந்த கொரட்டை வர்ற நோய் அப்படிங்கிறப்போ அது எத்தனை தடவை காட்டணும் அப்படிங்கிறது தெரியும். அது அந்த அளவுக்குலாம் கூட இந்த படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஜீவியோட குடும்பம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து அவ்வளோக்குலாம் அந்த படத்தில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் கல்யாணம் ஆகிற சீனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி, அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியுமா? அதை நான் சொல்லலாம் விரும்பலை. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி அவர் தூங்க முடியாமல் ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வரும்போது அதை கூட அவரால் பண்ண முடியாமல் பாத்ரூம் உட்காந்து தூங்கி அதை வந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவருக்கு அந்த வேலையே போய் இந்த டைவர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறப்போ படம் பார்க்க நமக்கு அவ்வளோ ஃபீல் ஆகணும். துளி கூட ஃபீல் வரல. அதுவுமே ஹீரோயின் ப்ரெக்னன்சி ஆகிடுவாங்க. குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன், நீயும் பார்த்துக்கோ, நானும் வந்து பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு தேவை டிவர்ஸ் அப்படிங்கிறப்ப இது எந்த ஒரு அர்த்தத்தில் கேட்பார் அப்படிங்கிறது தெரியாது. அது சொல்ல போனால் டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் இன்டர்வலோட முடிஞ்சு. பட் இது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட் ஆல்பம் பார்க்கும்போது இவங்களோட காலம் ஓடிட்டு இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் செகண்ட் ஆல்பம்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன தன்னோட அப்பா தலைவாஸ் விஜய் தேடி போகிறாரு நம்ம ஜீவியும் ஐஸ்வர்யா ராஜேஷுமே. எதுக்கு இந்த கதையை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு. காளிங்கட்லாம் நல்ல ஆக்டர், அவர்லாம் அந்த படத்தில் எதுக்கு நடிக்க வச்சாங்கன்னு கூட தெரியல. ஒரு அண்ணனா நான் சொல்கிறதான் தம்பி கேட்பான், அப்பா இல்லாமல் சின்ன வயசில் நான் தான் வளர்த்தேன், குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு இதில் சுற்றிட்டு இருக்காரு. சில இடங்களில் அவருக்கு உண்டான திமிரு தெரியும், சில இடங்களில் குடும்பத்தை நான் தனியாக காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் அவர் மூஞ்சில் தெரியும். அதுவும் நம்ம ஜீவிக்கு அந்நியாக நடிச்சிருக்கிறவங்க குடும்பத்தை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் போது நமக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆகணும். பட் என்னோடத்துக்கும் ஃபீல் ஆகலை. சொன்னால் சொல்லிட்டே போகலாங்க. எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. திடீர்னு நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் நைட் படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் ஒன்று தான் அப்படின்லாம் சில கூவிட்டு இருந்தாங்க. பட்டு 90% உண்மை தான். ஏன்னா குட் நைட் படம் ஷூட் போயிட்டுருக்கப்போ, அதாவது முடிகிற ஒரு சூழ்நிலையில் இந்த படம் ஷூட் போயிட்டுருக்குது. அப்போ இந்த படத்தில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க போய் இதே படத்தோட டைரக்டர் சொல்கிறாங்க, இதே கதை தான் அவங்க குட் நைட் படம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒருவேளை 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க குட் நைட் படம் டைரக்டர்கிட்ட இந்த டியர் படத்தோட டைரக்டர் போய் கேட்டிருக்காரு. 2 பேருமே கதையை மாற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ குட் நைட் படத்தோட டைரக்டர் சொல்லார், சார் நான் ஷூட் முடிச்சிட்டேன், நீங்கள் வேணால் உங்கள் படத்தை ட்ராப் பண்ணுறோம் பண்ணிக்கோங்க, சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 படம் ஒரே மாதிரி இருக்குன்னு பேசுவாங்கன்னு சொல்லி அந்த படத்தோட குட் நைட் படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. இவர் கதை மாறாது, நான் நினச்ச மாதிரி எடுப்பேன், இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. குட் நைட் படம் சப்போஸ் அந்த படம் மாதிரி இது இருந்திருந்தால் கூட அந்த படத்தை அப்பட்டமாக காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ நல்ல படங்க.
படம் என்னங்க ஒரு படம் 2.5 மணி நேரத்தில் 7 பாட்டு எடுத்து வச்சுருக்காங்க. 7 பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சீன் ஓடுது ஒரு பாட்டு, 5 நிமிஷம் ஒரு சீன் ஓடுது ஒரு பாட்டு. ஜிவி சார் தயவு செஞ்சு நீங்கள் மியூசிக் போட போயிருங்க. படமெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா உங்களோட எல்லா படமும் பார்க்கும்போது உங்களை ஒரே மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்காது. இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த இடத்துலையுமே சத்தமாகவே பேசலை. சத்தமாக நீங்கள் பேசியிருக்க வேண்டிய கதை தான். ஒருவேளை கேரக்டர் சேஞ்சஸ் இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட வாய்ஸ் படம் ஃபுல்லாகவே மெதுவாக பேசுகிற மாதிரி காட்டினாங்களோ அப்படிங்கிறதுமே தெரில. கதை ஒரு வேலை போயிட்டு இருக்கும்போது அதை முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தலைவாசி வச்சு அப்பா அம்மா ஏன் பிரிஞ்சாங்க தெரியுமா, நீங்கள் இப்படி தான் நாங்கள் அப்படி தான், பசங்க 2 பேருமே இப்படி தான் வச்சுட்டு இவங்க கூட சொல்லி அவங்க அம்மா அழுகுறதும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் வேறு கதை, இது வேறு கதை, என்னடா கதை போகுது. நாடகத்தோட மோசமாக இருக்குது. படத்தை உட்காந்து பார்க்க முடியல. நல்லா நடக்குது போங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதுவும் படம் பார்க்க வெறும் 10 பேர் தான் வந்திருந்தாங்க. என்னடா டியர் ஒரு படம் வந்திருக்கு, 10 பேர் வந்திருக்காங்க, ஜிவி ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம் நான் நினச்சேன். தயவு செஞ்சு இது ஒரு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான். எங்கேயும் அடல்ட்டெலாம் இல்லை தான். பட் ஸ்டோரி வைஸாக நிறையவே சொதப்பல்கள். அதை தாண்டி அந்த படத்தோட சாயல் அந்த படத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய மெனக்கெட்டு மாற்றி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய சொதப்பி வச்சுட்டாங்க. நிறைய லேக் ஆகுது. நம்ம பொறுமையை சோதிக்குது. என்னால் முடியல. நான் இன்னும் உட்காந்து பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்துட்டேன். எனக்கு டைம் ஆச்சுன்னா பார்க்கல அப்படிங்க தான் பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிக்கல. எந்த ஒரு இடத்துலையுமே கதைக்குள்ளே நம்ம ஒன்றி போகிற மாதிரியே இல்லை. ஏதோ படம் ஓடிட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் ஜிவி தெரிகிறாரு, ஐஸ்வர்யா தெரிகிறாங்க, நம்ம ரோஹிணி மேடம் தெரிகிறாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் தவிர ஒரு படமாக பார்க்க முடியாது. சரி, இருந்தாலும் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரில. சரி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.